நிச்சயமா எங்க ஜெபங்கள்ல உங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நிச்சயமா ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஒரு சகோதரிக்காக ஒரு சகோதரி ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் செய்யற ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. சரி, நம்ம ஒரு ஸ்பெஷல் டே நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஆமா, ஸ்பெஷல் டே. அந்த ஸ்பெஷல் டே நோக்கி போயிட்டு இருக்க நமக்கு அதை ஸ்பெஷலா வச்சுக்க தெரியணும், அதான் முக்கியம். ஆமா, கேட்பாங்க சில பேர் வீட்டில், என்ன இன்னைக்கு உங்க வீட்டில் விசேஷம் அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு என்ன எங்க வீட்டில் கறி குழம்பு, மீன் குழம்பு, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. கடற்கரை மாவட்டங்கள்லாம் போயிட்டீங்கன்னா மீன் இல்லாத நாளே இருக்காது. அவனுக்கு ஸ்பெஷல் டேனா என்னன்னா கறி எடுக்கிறது தான் ஸ்பெஷல் டே. புரியல? இப்படி ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு விசேஷ நாள்னு ஒன்று வச்சிருப்போம். ஒன்று பர்த்டே வச்சிருப்போம், ஏதோ ஒரு மேரேஜ் டே வச்சிருப்போம், ஏதோ ஒன்று இருக்கும் ஸ்பெஷல் டே. ஆனா வேதம் ஒரு ஸ்பெஷல் டேவை நமக்காக சொல்லுது. இத வேதம் அதிகமா வலியுறுத்துது. அந்த ஸ்பெஷல் டேவை நம்ம எந்த அளவுக்கு ஹானர் பண்றோமோ அந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குன்றதையும் வேதம் சொல்லுது. நீங்க யோவேல் புஸ்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அந்த புஸ்தகத்துல தேய்பிரையை பத்தி பேசுவார். அதே 2வது அதிகாரம் முடியும் போது வளர்பிரையை பத்தி பேசுவார். என்னது? தேய்பிரையை பத்தி பேசுவார். ஆனா அதே 2வது அதிகாரத்தை பினிஷ் பண்ணும்போது வளர்பிரையை பத்தி பேசுவார். பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல சாப்டர் அது. அதை நான் உங்களோடு சொல்ல விரும்புறேன். யோவேல் 1ஆம் அதிகாரம், யோவேல் 1ஆம் அதிகாரம், புரியுங்களா? 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். பச்சை புழு விட்டதை, பச்சை புழு விட்டதை விட்ட இல்ல, விட்டுட்டு போனத, பச்சை புழு மிச்சம் வச்சத வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி மிச்சம் வைத்ததை, வெட்டுக்கிளி மிச்சம் வச்சத பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி மிச்சம் வைத்ததை மிச்சம் வச்சத முசுக்கொட்டை பூச்சி தின்றது. முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் தான் தேய்பிரை. இதுக்கு பேர் என்ன? திரைப்பிரை. ஒரு ட்ரீ நல்ல கனியோட இருக்குது, நல்ல கனியோட இருக்கிற ஒரு மரம். அந்த மரம் எப்படி சேதமாகுதுன்னு சொல்றாரு. முதல்ல பச்சை புழு தான் வருமா. எப்படி வருமா? பச்சை புழு தான் வருமா. ஃபர்ஸ்ட் பச்சையா தான் இருக்குமா. நம்ம நினைப்போம்னா அது இலைதானே அப்படின்னு நம்ம நினைப்போமா. என்னது? அது நம்மள ஒண்ணும் செய்யாது அப்படின்னு நினைப்போமா. மதரக்கூடாது. ஆனா அந்த இடத்துல இலையே இருக்காதான். அது இலை மாதிரி தான் இருக்குமா. ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன இருக்காதான்? இலையே இருக்காதான். புரியுங்களா? அதுதான். நல்லா கவனிச்சுங்க. நான் பேசுறதை நீங்க கவனிச்சீங்கன்னா இன்னும் புரிஞ்சுக்கலாம். நிறைய ஆழமான அர்த்தங்கள். ஆமா, ஒன்னும் நேரத்தை பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, முடிச்சிடும் சீக்கிரமா. பச்சை புழு விட்டதை. ஆமா, அப்படின்னா அது நல்லா கவனிச்சுங்க. எவர் கிரீனா இருக்கும் பொழுது அந்த புச்சை புழு வந்து உட்காரும் போது யாருக்கு தெரியவே தெரியாது, பெருசாவே தெரியாது. ஆமா, நீங்க பயிர் நடுறவர்களை போய் கேளுங்க, முதல்ல என்ன பூச்சி வரும்னு சொல்லுவாங்க. முதல்ல பச்சை புழு தான் முதல்ல வந்து அந்த செடிக்கு வந்து என்ன செய்யும்? உட்கார். ஃபர்ஸ்ட் டேமேஜ் பண்றது அதுதான். பாருங்க, இப்ப பச்சை புழு என்ன பண்ணிருச்சு? வெட்டி போட்டு முடிச்சிருச்சு. தன்னால முடிஞ்ச வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு? சாப்பிட்டுருச்சு. என்னென்னலாம் சாப்பிட முடியுமோ, கனி இலை என்னென்னலாம் தொட முடியுமோ தொட்டுச்சு. சரி, இப்ப அடுத்தது என்ன வருதான்? வெட்டுக்கிளி வருது. வந்துடக்கூடாது. புரியுங்களா? என்ன வருது? வெட்டுக்கிளி வருது. வெட்டுக்கிளியும் பச்சையா தான் இருக்கும். வெட்டுக்கிளி எப்படிதான் இருக்கும்? பச்சையா தான் இருக்கும். அந்த சாயலுக்கு சாயலா வந்து நிக்குது. வந்து அதுவும் என்ன பண்ணுது? தன்னால எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் என்ன செஞ்சிருது? அதுக்கு என்ன பிடிச்சிச்சோ சாப்பிடும். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு ஆவியும் தனக்கு பிடிச்சதை மட்டும் தான் எடுத்துக்குமே தவிர தனக்கு பிடிக்காத எடுத்துக்காது. நான் குறை சொல்றேன்ற வேணா, ஊழியர்கள் ஜெபிக்கும் போது இந்த ஜெபம் சரியில்லைன்றதான் சொல்ல வரேன். பொதுவா ஆவிகளை நீங்கள் கட்டுறதுனால நீங்க ஆவிகளை கட்டவில்லை. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பண்ற ஜெபமே தவறான முறை. கூட எல்லா ஆவியும் ஒரே செயலை செய்வது இல்லை.
அதற்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா ஆவியும் ஒரே செயல்களை செய்கிற ஆவிகள் கிடையாது. நம்ம எல்லா ஆவியும் மொத்தமா வச்சு இயேசு நாமத்தில் போன்னு சொல்றோம், போவாது. அதனாலதான் இன்னைய வரைக்கும் போக மாட்டேங்குது. ஏன்டா நம்மள்கிட்ட வந்துட்டே சில இடத்துல போக மாட்டேங்குது. காரணம் தான் அந்த ஆவி இன்னும் ஆவி என்று நம்ம அறியாமல் ஜெபிக்கிறது தான். தவறாய் ஜெபிக்கிறோம். உட்கார்ந்து ஆலோசிச்சு அதை அறிஞ்சு அது என்ன ஆவி, எப்படிப்பட்ட ஆவி என்பதை அறிந்து ஜெபிப்பது தான் ஜெபம். முதல்ல கூட பச்சை புழு விட்டத வெட்டு கிளி சாப்பிடு, அதோட அதுகளுக்கு பிடிச்சதை மட்டும் தான் எடுத்துக்கும். அசுத்த ஆவி கூட, டெவில் கூட நம்மள்ட்ட வந்து எல்லாத்தையும் சேதப்படுத்த மாட்டான். அவனுக்கு எந்த ஏரியா பிடிச்சிருக்கோ அந்த ஏரியா மட்டும் தான் எடுத்துக்குவான். நம்மள எல்லாத்திலும் மொத்தமா அவன் அடிக்கிறவன் கிடையாது. அவன் வேலை முடிஞ்சு போயிடுச்சுன்னா வேற ஆள் வருவார். அதுதான். அப்ப பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்னுச்சு. வெட்டுக்கிளி விட்டதை என்ன பண்ணுது? பச்சை கிளி. ஆமா, அடுத்தது வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி. அது என்ன கலர்ல வருது? அதுவும் பச்சையா தான் வருது. எவர் கிரீனா வருது பாருங்க எல்லாம். புரியுங்களா? வந்து பச்சையா இருக்கிறத பூரா காலி பண்ணிருச்சு. மூணுமே சேர்ந்து பச்சையா இருக்கிறத பூசு என்ன செஞ்சிருச்சு? மரத்துல பச்சைக்கு வேலையே, உன் செழிப்பே உன்னை விட்டு போச்சு. உன் செழிப்பான வாழ்க்கையே உன்னை விட்டு போச்சு. உன் சந்தோஷம் உன்னை விட்டு போயிருச்சு. உன் சமாதானம் உன்னை விட்டு போயிருச்சு. உன் விடுதலை உன்னை விட்டு போயிருச்சு. உனக்கு இருக்க மகிழ்ச்சி உன்னை விட்டு போயிருச்சு. உன்னுடைய பொருளாதாரம் உன்னிடத்தை விட்டு போயிருச்சு. எல்லாமே எவர் கிரீன், ஒண்ணுமே இல்ல. தேய்பிறை ஸ்டார்ட். இப்ப நாம் பட்ட மரம் சுட்ட மரம் மத்தவர் கை விட்டுட்டு போனத இப்ப எல்லாமே பிரவுனால இருக்கும். இப்ப இந்த முசுகட்ட பூச்சி என்ன கலர்ல இருக்கும்? ஆமா, அது வந்து இறங்குச்சு. புரியுங்களா? நேரம் வந்து இறங்குச்சு. நீ எவ்வளவு சோகமா இருக்க? புரியல? முசுகட்ட பூச்சி என்ன செஞ்சான் சொல்லுங்க? தின்னுச்சு. இருந்த மரத்துடைய இப்ப இருக்கிறது அடிவேர் மட்டும்தான். மரத்தை பூரா ஓட்ட பண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. உங்களுடைய ஆவிக்குரிய நிலை, உங்கள் சரீர நிலை, உங்கள் குடும்ப நிலை, உங்கள் பொருளாதார நிலை, உங்கள் சமுதாய நிலை, இவை எல்லாவற்றிலும் நீங்கள் இப்பொழுது வளர்பிறையாய் இருக்கிறீர்களா, தேய்பிறையாய் இருக்கிறீர்களா? உங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க தான் பாக்கியவான். 50 பேர் வந்துருக்கீங்கன்னா 50 பேர் தான் பாக்கியவான். நீங்க வீட்டுக்கு இந்த மெசேஜ் எடுத்துட்டு போனா கூட வீட்டுல இருக்க ஆம்பளைக்கு புரியாது, விளங்காது. அது இங்க உட்கார்ந்தாதான். தேய்பிறையா வளர்பிறையா? நீங்க கிறிஸ்துவோடு இருக்கிறதுனால வேர் தப்பிச்சிருக்கு. ஸ்டெம்ப் இருக்கு, காஞ்சி கிடக்குது. சற்று நம்ம குடும்பங்களை சற்று யோசிங்க. நம்ம நல்லா இருக்கிற மாதிரி வெளியே காமிச்சுக்கிறோமே தவிர உண்மையாவே நம்ம நல்லா இல்லை. எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்க, எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்க. எனக்கு ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, இதெல்லாம் இருக்குன்றதுக்காக நான் நல்லா இருக்கிறேன் நானே ஒரு கணிப்பை வைத்து கொண்டேன் என்றால் வேறையும் இழக்கிற காலம் வரும். நான் இப்படி சேர்த்தா என்ன சொல்வேன்னா, முசுக்கட்டை பூச்சி விட்டதை கரையான் தின்று முடித்தது. கரையான் அடுத்தது. அது அந்த மரத்துக்கு எது தெரியுமா வரும்? கரையான் தான் வரும். நம்முடைய நிலையை உணர்வோம். நம்ம எந்த நிலையில இருந்து விழுந்தோன்றதை உணர்வோம். நாம எந்த நிலையில இப்ப இருக்கிறோன்றதை உணர்வோம். நாம நல்லா இருக்கிறது மாதிரி வெளியே ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கார், அவ்வளவுதான். ஆனா நாம் எல்லாரும்
வளர்பிறையில இருக்கிறோமா என்ற கேள்விதான் இப்பொழுதும் எழும்புகிறது. ஜாக்கிரதை. நம்ம கணிப்பை காட்டிலும் பிசாசு நம்மளை கணிக்கிற கணிப்பு வேற. அவன் ஒன்னா சேர்த்து நம்மளை அட்டாக் பண்ணி க்ளோஸ் பண்றவன் கிடையாது. ஒவ்வொன்னா லாக் பண்ணுவான். நீங்க இந்த பகுதியை யோவேலை தவிர நீங்க எங்கேயுமே படிக்க முடியாது. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, யூதா வீட்டாரே, உங்களுக்கு தான் இந்த செய்தி புறப்பட்டு வருகிறது. தேசத்தை இவைகள் பட்சித்த வருஷங்களை ஒரு நாள்ல நடந்த சம்பவம் இல்ல, வருஷங்கள். ஏதோ ஒரு நொடியில நம்ம விழுந்தோன்றதெல்லாம் இல்ல, வருஷங்கள். நம்ம கனி அற்று, இலையற்று, கிளையற்று, புரியுங்களா, மரமற்று போனதுக்கு ஒரு நாள் காரணம் அல்ல, பல வருஷங்கள். இதை நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய நேரம் தான் ஸ்பெஷல் டே. ஸ்பெஷல் டே. இதுதான் அதே யோவேல் அழகா அந்த வார்த்தையை பதிவு செய்யறார் பாருங்க. யோவேல் அதே 1ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 14ஆம் வசனத்தை படிங்க. பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். விசேஷித்த ஆசரிப்பான். ஆமா, ஆசரிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸ்பெஷல். அந்த நாட்களில் சாபத் டேன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ஸ்பெஷலாக கூடி வர்றது. ஆமாம், சொல்லுவாங்கள்ல, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பெஷலாக கெட் டுகெதர் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் என்ன சொல்றாரு, ஒரு விசேஷித்த ஆசரிப்பை கூடுங்க, எல்லாரும் வரத்துக்கு, எல்லாரும் வரணும் அப்படின்றத கட்டாயப்படுத்துங்கன்றார். என்ன சொல்லுங்க, எல்லாம் வர வேண்டியன்றதை என்ன செய்யுங்க, கட்டாயப்படுத்துன்றார். எல்லாரும் வரணுன்றத கட்டாயப்படுத்து. சபைக்கு அதுதான், எல்லாரும் வரணும். பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். விசேஷித்த ஆசரிப்பு என்ன செய்யுங்க, கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகள், நல்லா கொஞ்சம், எல்லா மக்களையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்யுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கூடி வர செய்யுங்க. மூல வர வைங்க, மூல எல்லாத்தையும் வர சொல்லுங்க. அப்ப நான் நினைக்கிறேன் அவங்களெல்லாம் லீவ் போட்டு வர சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லி இருக்கிறாரு, ஆடா நீங்க சவுத் சைட் போனீங்கன்னா அந்த சிஎஸ்சி டெம்பிள்ல ஒவ்வொன்றிலும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பண்டிகை வச்சிருப்பாங்க. ஆமா, நான் 2 முறை அந்த பெரிய பெரிய நாகர்கோயில், கன்னியாகுமரி பெரிய பெரிய சிஎஸ்சி சர்ச்சில் 3 நாள் 4 நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த 3 நாளும் எந்தெந்த ஊர்ல இருந்தாங்களோ அந்த சொந்த முறை எங்க வந்திருக்கோம், ஆலயத்துக்கு வந்துருவான். அதுல ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஜெப நாள், அந்த உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் பண்டிகை நாள். அன்னைக்கு கடவுளுக்கு எதெல்லாம் படைக்கணுமோ அதெல்லாம் படைப்பாங்க, எல்லாத்தையும் படைப்பாங்க. அதனால என்னென்னலாம் கடவுளுக்கு கொண்டு கொடுக்க முடியுமோ கொடுப்பான். அதை இன்னும் பாரம்பரியமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதுங்க. அதை விடுங்க, நமக்கு உபவாச நாள் சொல்றாரு, எல்லாத்தையும் கட்டாயமா வர சொல்லுன்றார். எல்லாத்தையும் கட்டாயமா வர சொல்லு. அவன் நிலை சரியில்லை, அவனுடைய ஸ்டேட்டஸ் சரியில்லை. போடுற ஸ்டேட்டஸ் வேணா நல்லா இருக்கு, ஆனா அவன் ஸ்டேட்டஸ் என்ன இல்ல, சரியில்லை. பாக்குறப்ப வேணா மினிக்கி ட்ரெஸ்ஸா போட்டு கோட்டை போட்டு நிக்கிறான், அவன் ஸ்டேட்டஸ் நல்லா இல்ல. வர சொல்லு, அவனை வர சொல்லு, ஆலயத்துக்கு வர சொல்லு. அவன் நிலை சரியில்லை.
பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி சாப்பிட்டு, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி சாப்பிட்டு, பச்சைக்கிளி விட்டதை முசுகட்ட பூச்சி சாப்பிட்டு, இதோட இப்படியே வாழ்ந்துட்டானா அவனுக்கு இருக்க வேறு கூட இல்லாம கரையா சாப்பிட்டுரும். வர சொல். தேய்பிரையா இருக்கிறான், வர சொல். வெளியரங்கத்தில் நான் பார்ப்பதற்கு சபையில வந்து அவன் எல்லா அலங்காரத்தோட வந்து நிற்கிறான். பட் அவனுடைய லைஃப் ஸ்டைல்ல ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. வர சொல். ஆலயத்துக்கு கட்டாயப்படுத்தி வர சொல்லுன்றார். அந்த ஆலயத்துக்கு கட்டாயப்பட்டு வர சொல்லு அப்படின்னு சொன்னவரு அதோட நிக்கல பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல இன்னும் தெளிவா அடிக்கிறார் பாருங்க. 15ஆம் வசனத்துல இருந்து, சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். பரிசுத்த ஒரு அந்த ஸ்பெசிபிக் டேவை ஃபிக்ஸ் பண்ணுன்றார். ஃபிக்ஸ் பண்ணு. அதான் வர திங்கட்கிழமையிலிருந்து ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். இது லந்து நாள் கிடையாது. ஆமா, இது லந்து நாள்னா புதன்கிழமையிலிருந்து தொடங்கி இருக்கும். இது லந்து நாள் கிடையாது. இன்னொன்னு, நமக்கு லந்து நாளே கிடையாது. அதை போல மனதில் வச்சுக்கிங்க. அந்த வார்த்தைக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை, மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்காய் மரித்தார், நமக்காய் உயிர்த்தெழுந்தார், நமக்காய் வருவார் என்ற விசுவாசத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மறந்துடக்கூடாது. அந்த பொதுவான விசுவாசம் நம்மள்ட்ட இருக்குது. இப்ப என்ன தேவை? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என் குடும்பம், என் ஊழியம், என் சபை, என் சமுதாயம், இதன் நடுவிலே என் வாழ்க்கை முறை. நான் எப்படி இருக்கிறேன்? தேய்பிரையாய் இருக்கிறேனா, வளர்பிரையாய் இருக்கிறேனா? இதுதான் இப்ப தேவை. அதுதான் தேவை இப்ப. ஆமா, இப்ப பாருங்க, அழகா சொல்றாரு, சீயோனிலே எக்காலம் என்ன செய்யுங்க? ஊதுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை என்ன செய்யுங்க? கூறுங்கள். கூறுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்க. ஜனத்தை கூட்டுங்கள். எல்லாருக்கும் சொல்லுங்க, சபையில சொல்லுங்க. யாருக்கு சபையில இருக்க யாருக்கும் இந்த 40 நாள் ஜெப நாள் தெரியாம இருக்க கூடாது. குழந்தைக்கு கூட தெரியணும். 40 நாள் சபையில 3 நேரம் என்ன நடக்கும்? ஜெபம் நடக்கும்ன்றது தெரியணும். 3 நேரம் பிரேயர் நடந்துட்டு இருக்கு சபையில. காலையில 5:30 இருந்து 6:30 இருந்து 1 மணி ஜெபம், சாயந்தரம் 6 இருந்து 7 ஜெபம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும். உங்க குழந்தைக்கு கூட தெரியணும். புரியுங்களா? கூறுங்கள். அடுத்தது மைக்க வச்சுவாரு. ஜனத்தை கூட்டுங்கள். இப்பதான் மைக் ஆன்ல இருக்கு. ஜனத்தை கூட்டுங்கள். சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். பாருங்க, ஜனத்தை கூட்டு, எல்லாத்தையும் வர சொல்லு, உட்கார வச்சு சபையை பரிசுத்தப்படுத்து. முதியோரை சேருங்கள். வயசானவங்களை எல்லாம் கூப்பிடு. பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். கூட்டுங்கள். மணவாளன் புதுசா கல்யாணமான ஹனிமூன் போறேன்னு சொன்னானா, அறையையும் மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்பட்டு வருவார்களா? ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீ ஹனிமூன் போய்க்கலாம். வந்து ஒரு 40 நாள் ஜெபத்துல என்ன செய்ய? உட்கார்ந்துட்டு போன்னு சொல்லணும். ஆமா, ஒரு முறை அகஸ்டின் ஜவுக்கு வராம திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனவன அவர் சொன்னாராம், சரிம்மா நம்ம நேரம் வந்துருச்சு, ஆமா ஊருக்கு புறப்படலான்னாரா. எங்க 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 போறோம் அப்படின்னாங்களா. இங்க இல்லம்மா, பீகார் கல்லறைக்கு போறோம். முதல்ல நான் மறிப்பானா இல்லை இரண்டாவது முதல்ல நீ மறிப்பாயான்னு தெரியாது அப்படின்னாங்களாம். அப்ப அந்த அம்மா அப்படின்ட்டு அழுதாங்களாம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னாங்களாம். என்ன நீ நினைத்தா? இல்லை, எல்லாரும் கல்யாணம் ஆனால் சொந்தம் வந்தா அப்பெல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். நீங்க என்ன வா பீகார் கல்லறைக்கு போலான்னு கூப்பிடுறீங்களே அப்படின்னா, இதற்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், வந்துடக்கூடாது, வா போகலாம் அப்படின்னாராம். புரியுங்களா? மணவாளன் தன் அறையை விட்டும் மணவாட்டி தன் மறைவை விட்டு என்ன செய்யணுமா? இப்படி ஒரு அறிவிப்பு சபைக்கு கொடுக்கணுமா? நான் அதனால தான் சொல்லிட்டேன், 40 நாள் எந்த ஃபங்க்ஷனும் இருக்கக்கூடாது சபையில. கல்யாண காட்சி எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமா, நம்ம சவப்புள்ள உன்னை விராலி மலையில கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். அவ பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு. இப்ப அவ பிள்ளைக்கு இப்ப மாப்பிள்ளை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணு எனக்கு வந்து டேட்டு கேட்கிறா. நான் சொல்லிட்டேன், எதுவா இருந்தாலும் ஏப்ரல் 18க்கு பிறகு. அவ்வளவுதான். மரணத்தை மட்டும் தடுக்க முடியாது. ஆண்டவரே, அந்த நாட்களில் இந்த மரணமும் நேரிடக்கூடாதுன்றது நாங்க ஜெபம் பண்றோம். இவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க.
நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு ஸ்பெஷல் டே, ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் டே, அதில் கூட ஸ்பெஷல் ப்ரேயர் டே. ஸ்பெஷல் டே சொல்லுங்க, இது என்னது? நீங்கள் அந்த 40 நாளும் விசேஷித்தமானவர்கள். எப்படி எஸ்தர் அந்த சுத்திகரிப்பின் முறைமையில விசேஷமானவளாக்கப்பட்டாலோ, அதே போல அந்த 40 நாட்களும் தேவனுடைய பார்வையிலும் நீங்கள் விசேஷமானவர்கள், மனிதனுடைய பார்வையிலும் விசேஷமானவர்கள். You are the special person, the special day. அப்படின்றப்ப இந்த விசேஷமான நாளை எப்படிலாம் விசேஷிச்சுக்கலாம் நீங்களே திட்டம் போடுங்க, நீங்களே பிளான் பண்ணுங்க. இப்ப நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த பிளானை எனக்குள்ளாரே வச்சிருப்பேன். அது ஏதோ ஒரு முறைகள்ல ஒரு பிளான் வச்சிருப்பேன். நீங்க அந்த நாட்கள் அப்படி வைங்க. தானியேல் தனக்கு ஒரு தரிசனம் கிடைக்க வேண்டும், தனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க வேண்டும்ன்றதுக்காக 21 நாள் ருசி இல்லாத பதார்த்தங்களை சாப்பிட்டாராம். வாய்க்கு ருசியா ஒரு பதார்த்தத்தை என்ன செய்யலையா, கொண்டு போலையா. புரியல? நீங்க கொண்டு வாங்க, ஏதோ ஒண்ணு கொண்டு வாங்க. அதுக்காக 40 நாள் சாப்பிடாம கூட படுத்து கிடக்காத. புரியல? ஏதோ ஒரு நேரம் நோன்பு இருங்க, ஒரு டே. 2 நேரம் இருக்க முடிஞ்சா 2 நேரம் இருங்க, ஒரு டே. 3 நேரம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. புரியுங்களா? ஆனா ஸ்பெஷல் டேல வீட்டுல யாருக்கெல்லாம் சாப்பாடு வேணுமோ சமைச்சு வச்சுட்டு அந்த டேயை ஃபாலோ பண்ணுங்க. கேரி பேக் தூக்குறதை நிறுத்திருங்க, ஹோட்டலுக்கு போகிறத நிறுத்திருங்க. பிரைஸ் எல்லாம் ஸ்பெஷலா வைங்க. அந்த நாள்ல தான் 2 இட்லி வாங்கிட்டு ஓடுறது. புரியல? ஏத்த வீட்டுல இருந்து குழம்பு வாங்கி தின்றது. எங்க வீட்டுல தண்ணி சோறுக்கா, ஆமா ஒரு குழம்ப கொடுக்கான்றது. புரியல? அதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுவிட்டு ஸ்பெஷல் டே ஸ்பெஷலா வைங்க. அந்த நாள்ல ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க என் ஜெப நேரம் இது, இந்த நேரத்துல நான் ஜெபிப்பேன், இந்த நேரத்துல என்ன செய்வேன். இது எப்படி ஆயிரும்? 40 நாளைக்கு அப்புறம் பழக்கமாவே மாறிடும். உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. தேய்பிற தானா வளர்பிறையா மாற ஆரம்பிச்சிடும். சொல்லுங்க, தேய்பிற தானா என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? வளர்பிறையா மாற ஆரம்பிச்சிடும். அதோட ஒரு சீக்கிரட்டை இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொண்டு வரும்ன்றது பாருங்க. இப்ப ஃபுட்ல உங்களுடைய ஜெப நேரங்களை, சபைக்கு எந்த நேரத்துல ஜெபிக்க வர்றது, இதெல்லாம் நீங்களே திட்டம் பண்ணுங்க. நீங்களே திட்டம் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. இந்த ஸ்பெஷல் டேயை நீங்க தான் ஸ்பெஷல் ஆகணும். பிரைஸ் எல்லாம். நானு சில மனிதர்களை பார்க்கிறோம், உலக மனிதர்ல சரியான குடிகாரப்ப. ஆனா அவன் ஒரு வேஷ்டியை கட்டிட்டானா பாருங்க, ஊடே சாமின்னு கூப்பிடுது. ஊடே என்ன கூப்பிடுது? அப்புறம் கழட்டின பிறகு அவனை போடான்னு கூப்பிடுறது வேற, அது வேற. ஆனா அதுக்குன்னே கட்டுவானோ என்னவோ தெரியல. ஆனா கட்டுவான் பாருங்க, ஊடே சாமின்னு. காலில் விழுவாத பொம்பளை காலில் என்ன செய்யுது? உழுவுது. கன்னி சாமின்னுது, குரு சாமின்னுது, ஏதோ சாமியெல்லாம் ஆயிடுறான் அவன் கொஞ்ச நேரத்துல. புரியுங்களா? பாருங்க, காலங்காத்தால ஊடே குளிக்குது. என்னதுங்க? வாயை திறந்து சொல்லுங்க. இது குளிக்காமே சபைக்கு வருது. புரியுங்களா? காலையில குளிக்குது. விடிய காத்தால எந்திரிச்சு 4 மணிக்கு 5 மணிக்கு தலையில என்ன செய்யறான்? நல்ல குளிர் காலங்க, குளிர் காலம். இது வெயில் காலங்க, வெயில் காலம். காலையில தண்ணிய ஊத்துறான். காலையில செருப்பு போடாம நடந்து அவன் பக்கத்துல என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு என்ன செய்யறான்? வேகமா போறான், சாமியை கும்பிடுறான். அந்த 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 தவம் இருக்கிற நாட்கள்ல வீட்டுல எந்த வித நான்வெஜ்ஜுமே என்ன செய்யல, கிடையாது. பரப்பனை, ஊர்வனை, நடப்பனை, மிதப்பனை எதுவுமே கிடையாது. புரியல? எதுவுமே கிடையாது. நம்ம நேரம் அடிச்சு கிடிச்சு புசிச்சுறான் உடனே. அவன் பாருங்க, உலக பிரகாரமான மனிதன் தான். ஆனா அவனே சில நாட்களை விசேஷிச்சுக்கிறான் பாருங்க. எப்படியாவது அவன் நம்புகிற ஒரு விஷயத்தை, மாயான நம்புகிற ஒரு விஷயத்தை நம்பி இப்படி இருப்பானா, ஜீவனுள்ளோ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம இந்த ஜீவனுள்ளோ தேசத்துல நன்மையை காணணும். இந்த உயிருள்ள மக்கள் வாழ்ற ஊர்ல, இந்த உலகத்துல நான் நன்மையோடு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். நானு ஏன் ஒரு விசேஷமா மாத்திக்க கூடாது? பிரைஸ் தி லார்ட். தவறு இல்லையே, தவறு இல்லையே. இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்திருக்கிறாரே. 40 நாள் கழிச்சு தேவதூதர்ல அவருக்கு ஊழியம் செஞ்சிருக்காங்களே. பவுல் உபவாசம் போட்டிருக்காரு, சபையார் உபவாசம் போட்டிருக்காங்களே. ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது? ஸ்பெஷல் டேவை ஸ்பெஷல் ஆக்குங்க.
பிரேயரை ஸ்பெஷல் ஆக்கு. என்னன்னு சொல்றேன், பிரேயரை மோட்டிஃபை பண்ணுங்க, பிரேயரை அப்டேட் பண்ணுங்க, உங்க ஜெப முறைகளை மாற்றுங்க. இதுவரைக்கும் ஒரு ஃபார்மட் போட்டு ஜெபிச்சிருப்பீங்க, அந்த ஜெப முறைகளை மாற்றுங்க. சொன்னதையே திரும்பி ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, அதெல்லாம் விடுங்களே. புதிய ஏற்பாட்டில் அவர்கள் பெயரெல்லாம் ஓரளவுக்கு முன்னதாகவே நிறுத்தப்பட்டு அடைமொழியாக கொடுக்கப்பட்டு விட்டு இயேசுடைய பெயர் தான் அதிகமாக உச்சரிக்கப்படுகிறது. நிறைய இயேசுடைய பெயர்களை பயன்படுத்துங்களேன். புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு அவ்வளோ பெயர் இருக்குங்க, அவ்வளோ பெயர் இருக்கு. கண்டுபிடிச்சு வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் எல்லாம் அவ்வளோ பெயர் இருக்குங்க. ஒவ்வொரு புஸ்தகத்தையும் எடுத்தீங்கன்னா அவ்வளோ பெயர் இருக்கு. பவுலடிகளார் சொல்லாத புஸ்தகத்துல சொல்லாத பேரே கிடையாதுங்க. வெளிப்படுத்துற விசேஷத்துல அவருக்கு இல்லாத பேரே கிடையாதுங்க. அவ்வளோ பெயர்கள் கொண்ட நாமம் இயேசு நாமங்க. ஸ்பெஷலா பிரேயரை மாத்துங்களேன், ஸ்பெஷல் பிரேயரா வைங்க, ஸ்பெஷல் ஃபாஸ்டிங்கா வைங்க. உணவு முறையில இருந்து எல்லாத்திலும் ஒரு விசேஷத்தை வைங்க. இந்த நேரத்துல எவனாவது வந்து வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுப்பான், மொத்தமா குடும்பமா இப்போ உட்காந்து தின்னுட்டு இருக்காத. யோசிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தரை விட்டு இப்போ ஒரு வர புதன்கிழமை ஒரு பாஸ்டருடைய பொண்ணு கல்யாணம். ஆமா, அவரு சொன்னாரு, பாஸ்டர் பாப்பா கல்யாணத்துக்கு குடும்பமா வந்தேன் அப்படின்னாரு. அப்படியா, நான் பார்க்கல, கோச்சுக்காதீங்க அப்படின்னேன். நீங்க என்னத்தை பார்ப்பீங்க, அந்த கூட்டத்துல நாங்க போய் சாப்பிட்டு போனதே பெரிய விஷயம் அப்படின்னாரு. பரவாயில்ல, வந்தீங்களே, அதுக்காக சந்தோஷம். அதனால நீங்க புதன்கிழமை சாயந்தரம் என் புள்ள கல்யாணத்துக்கு என்ன செஞ்சிடணும் வந்துடணும். உடனே எந்திரிச்சு நின்று, ஐயா 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் ஜெபம் தொடங்குது, நான் கூடுமான மட்டும் எல்லாத்தையும் தவிர்த்து கொள்றேன், வரலன்னு கோச்சுக்காதீங்க, ஆனா பின்னாடி வந்து உங்களை பாக்குறேன். அவ்வளவுதான். வேற என்ன செய்ய சொல்றீங்கன்னு, காவிட்டா காவிட்டும், இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் சொந்தக்காரன் வச்சாலும் நான் போக மாட்டேனே. புரியல, அது ஜெப நாள். ஹல்லேலூயா, இட்ஸ் a special day. அது ஜெப நாள். பாஸ்டர் இப்பதான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இப்பதான் நுழையிறாரு. நான் நேரம் 12 மணி ஜெபத்துல உட்காந்துருக்கும் போது, ஜெபம் நடக்குதா வான்னு சொல்லும். அப்பா நல்லா கறி சாப்பிட்டு வந்து உட்காந்து நிக்கிறார் போல இருக்கு, பல்லெல்லாம் குத்திட்டு இருக்கிறாரு. ஸ்பெஷலா இருக்குங்க, இதுதான் விசேஷம். தானியேல் தேவனுடைய கவனத்தை ஈர்த்தது அந்த விசேஷ நாள் தான். ஹல்லேலூயா. இயேசுவானவர் தன் முழு கவனத்தையும் ஈர்க்க வைத்து, பிதாவானவர் மூலமா ஈர்க்க வைத்த காலங்கள் அந்த காலங்கள் தான். பவுலடிகளாருடைய அரபு தேசத்துடைய 3 வருஷ காத்திருப்பு காலம்தான் அவருக்கு தரிசனங்களையும் விளக்கங்களையும் பவுலடிகளார் சபைக்கு எழுதின நிருபங்களுடைய வெளிச்சங்களையும் கொடுத்தது அந்த நாட்கள் தான். நான் இப்போவும் சொல்றேன், ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன், நல்ல ஸ்பெஷலை குறிச்சிங்க. அந்த யோவேல சொல்லி நான் முடிச்சிடுறேன். அந்த 2ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகான வார்த்தைகள் பதிவு செய்யப்படுது. நான் 17ல இருந்து படிக்க சொல்றேன். 17ல இருந்து 18 வரைக்கும் படிங்க. அதுக்கப்புறம் நான் 23ல இருந்து உங்களை படிக்க சொல்றேன். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது. நம்ம எல்லாருமே இப்ப புதிய ஏற்பாட்டுல ஆசாரியத்துவம் கொண்டவர்கள், ராஜரீக ஆசாரியர்கள், எல்லாருமே ஒரே கேட்டகரி தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா, தேவ சமூகத்துல அழுவோமா, கதறுவோமா. எதற்குனா நாங்க தேய்பிரையா இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேய்பிரை எங்களுக்கு மாறி நாங்க வளர்பிரையா என்ன செய்யணும், மாறணும் அப்படின்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணுவோமா. கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும், புறஜாதிகள் அவரை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்பு கொடுத்தாதீங்கப்பா. உங்க சுதந்திரத்தை என்ன செஞ்சிடாதீங்க, ஒப்பு கொடுத்துறாதீங்க, வேணாம். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே, ஏன்பா சொல்லப்படுவானே என்பார்களாக. புறஜாதிகள் ஏன்பா சொல்லுவானே, எங்கடா அவங்க கடவுளே. இவ்வளவு ஜோமனி. இப்ப நேத்து நடந்த சம்பவம் மனதுக்கு அவ்வளோ வேதனை எனக்கு. நேற்று ஒரு 1/2 மணி நேரம் அப்பா போய் நீ பிரசங்கம் பண்றதுனால எனக்கு பிரசங்கமே வரல. அதனால 2 பாட்டை பாட்டு இறங்கிட்டேன். எனக்கு அந்த மனுஷன் கண்ணு முன்னாடியே நிற்கிறாரு. அந்த ஊர்ல இருக்கவெல்லாம் என்ன சொல்லுவான், அது ஒரு ஆர்சி பட்டணம், அவன்லாம் எவ்வளோ கேலி கூத்தா பேசுவான். மனசு வேதனைனாலும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏதோ மனிதன் பேசிக்கிட்டு இருந்தான், ஜெபம் பண்ணா, தூங்குனா, கர்த்தர்ட்ட போய் சேர்ந்தானா கூட பெருசா தெரியாது.
உடல்ல ஒரு காயம் கிடையாதுங்க, ஒரு காயம் இல்லை, ஒரு காயம் கிடையாது உடல்ல. அதாவது உயிரோடு இருக்கவருக்காவது இடுப்பு கீழே எலும்புன்னு வருங்க, இந்த மனுஷனுக்கு ஒரு காயம் இல்லை. படுத்து தூங்குனா எப்படி இருப்பான் அப்படி இருக்கிறான் மனுஷன், ஒரு காயம் இல்லை. இவ்வளவு மனசுக்கு வேதனையா இருக்குது. இப்ப இந்த வசனத்தை சொல்றப்ப நான் இப்படிதான் நினைச்சு சொல்றேன், ஆண்டவரே அற்புதம் மரிச்சனால ஆண்டவரே நீர் உம்முடைய ஜனத்தை கைவிட்டுட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்பு கூடாதீங்கப்பா. ஆர்எஸ் மங்கலத்துல சாட்சியா வாழ்ந்த மனுஷன்பா, உம்முடைய ஊழியத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போன மனுஷன்பா. இன்னைக்கு அவன் குடும்பம் பார்த்து புறஜாதிகள் சொல்லுவான், என்னத்த அவங்க கடவுள் காப்பாத்திட்டாரு, என்னத்த அவங்க கடவுள் செஞ்சிட்டாருன்னு சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்களாம். 18 அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு, தமது ஜனத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். தனது ஜனத்தை என்ன செய்வாரா? 19 வாசிங்க. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். அப்படியே இருக்கட்டும், அப்படியே வேகமா 25க்கு வாங்க. அனுப்பின நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். என்ன அப்டேட் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்களா? இங்க ஜெபம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஜெபம் சொல்ல ஆரம்பிச்சோமே மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஜெபம் முடியல, ஜெபிக்க ஆரம்பிச்சோனே தேய்பிரையா இருந்தது வளர்பிரையா தொடங்கிருச்சு. அதுதான் சக்சஸ். நீங்க ஜெபத்தை ஸ்டார்ட் பண்றீங்க, தேய்பிரையா இருக்கிறதுலாம் வளர்பிரையா மாறுது. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னா, அதாவது ஏதோ ஒண்ணு இல்லாம இருக்கலாம், இது வரைக்கும் முசுக்கட்டை பூச்சி வராம இருக்கலாம், மத்தெல்லாம் பச்சை பசேன்னு உட்கார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா வெட்டுக்கிளி வராம இருந்திருக்கலாம், 2 வராம இருந்திருக்கலாம், இல்லைன்னா வெட்டுக்கிளி இல்ல பச்சைக்கிளி வராம இருந்திருக்கலாம், அடுத்த வெட்டுக்கிளி வராம இருந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்கலாம். பட் அது ஒண்ணுதான் இருக்கு, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. ஜெபத்தினாலதான் எல்லாம் சரியாகும், ஜெபத்தினாலதான் சரியாகும். தேவை ஸ்பெஷல் டே, ஸ்பெஷல் பிரேயர், ஸ்பெஷல் ஃபாஸ்டிங். பிரைஸ் தி லார்ட். ஸ்பெஷல் டே, ஸ்பெஷல் பிரேயர். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு சுகர் இருக்கே, நான் எப்படி பாஸ்டர் ஃபாஸ்டிங் இருக்க முடியும்? நீங்க அதை பெருசா வச்சீங்கன்னா இதை டல் ஆகிக்கிறீங்க, இதை பெருசாக்குங்க, அது தானா டல் ஆயிரும். சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, அதாவது அந்த நேரத்துல சாப்பிடாம தான் மயக்கம் வந்துடும். இதெல்லாம் உங்களுடைய எண்ணங்களை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம மன பிரம்ம தான் இதெல்லாம், புரியுங்களா? நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மாவை பார்த்தேன், எவ்வளோமா சுகர் அப்படின்னு. 350 இருந்துச்சு. ஜோம் பண்ணி விட்டேன். இன்னொரு அம்மா இருந்துச்சு 420 இருந்துச்சு. எல்லாம் மார்க் எடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது. அதான் கூட இதுக்கெல்லாம் மாத்திரை போடாத கேஸ். இப்பதான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்டிங் போயிட்டு வந்திருக்குது எல்லாம். புரியல? நம்மால் கொஞ்சம் ஆடுது பார், கை ஆடுது பார், கண்ணு சொக்குது பார், தலை சுத்துது பார் அப்படின்றா. இதெல்லாம் மன பிரம்மை. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா வர சொல்லுங்க, மனையியல் படிச்சிருக்கேன், கூப்பிட்டு கொஞ்சம் அவங்களோடு பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது நம்மள. சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிடலன்னா கை கால் உதறோம். வாழ்க்கையில நாங்களாம் ஊழிய பயணத்துல 1 நேரம் சாப்பிட்ட காலம் தான் அதிகம், 2 நேரம் சாப்பிட்ட காலம் தான் அதிகம். 3 நேரம் சாப்பிட்றதுனால வீட்டுல முழுசும் பொழுதுக்கு உட்கார்ந்தாதான், அதுவும் கொரோனா தான். சொல்லுங்க, ஸ்பெஷல் பிரேயர், ஸ்பெஷல் டே, ஸ்பெஷல் பிரேயர், ஸ்பெஷல் ஃபாஸ்ட். சொல்லுங்க, ஐ அம் ஸ்பெஷல். அப்ப இருந்து ஆள் நல்லா குளிச்சு முழுவி அழகா லட்சணமா நல்ல தேவ சமூகத்துக்கு வரணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? நல்ல லட்சணமா ஆண்டுடைய சமூகத்துக்கு வரணும். அப்படியே தாடியை வளர்த்துக்கிட்டு, என்னப்பா ஃபாஸ்டிங், என்னப்பா ஃபாஸ்டிங், ஊருக்கே தெரியும்.
ஃபாஸ்டிங் தெரியவே கூடாது. சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம ஜெபம் பண்றது யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம ஸ்பெஷலா இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஸ்பெஷலா ஃபாஸ்டிங் போறது யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம உணவு முறைகள் எதெல்லாம் கையாள போறோன்றது யாருக்கும் தெரிய கிடையாது. அங்கங்க நின்று பஜ்ஜி வாங்கி தின்னுட்டு இருக்க கூடாது. புரியுதா? ஆமா, ஸ்பெஷல் டே. ஹல்லேலூயா. ஆமா, அதனால சபையில சாயந்தரம் நேரலைக்கு வரவங்களுக்குலாம் பெந்தகோஸ்தே பிஸ்கட் கொடுத்துரு. அவ்வளவுதான். முன்னெல்லாம் சரி பாவையா ஃபாஸ்டிங்கோட வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாமே கொடுப்போம். ஆனால் நான் கேள்விப்பட்ட ரகசியம் என்னன்னா, நிறைய பேர் 3 நேரம் சாப்பிட்டே வராங்களாம் ஜெபம் பண்ண. அதுதான் எனக்கு தகவல் கிடைச்சிச்சு. ஆஹா, நம்ம தான் தப்பு பண்றோம். ஆமா, அது சாயந்தரத்தில் வந்து பஜ்ஜி கிச்சு அது கொடுத்தோன்னே சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு பாஸ்டர் வரேன் பாஸ்டர் அப்படின்னு பார்த்தேன். வர்றா பெந்தகோஸ்தே பிஸ்கட்டை போட்டுருவோம் விடு, வேலை முடிஞ்சு போச்சு. அதை காமிச்சோன்னு போனதான் தின்ன மாட்டேன்ட்டாங்களே யாருமே. வேணாம், வேற ஒன்றும் இல்லையா, வேற ஒன்றும் இல்லையா. அது இவங்கள தான் மிரட்டுறது, நம்மள்கிட்ட வர்றது கிடையாது. ஏன் பஜ்ஜி வாங்கலையா, சொச்சு வாங்கலையா? உங்க நோம்புக்கு நோம்பு கஞ்சி ஊற்றுவீங்க, நல்ல பிரியாணி கஞ்சா சாப்பிடுவீங்க. நாங்க என்னையா, நாங்க ஸ்பெஷல் மேன். சொல்லுங்க, விசேஷமானவர்கள். விசேஷ ஜெப நாள், விசேஷ உபவாச நாள், விசேஷமா இருப்போம். 40 நாள் எங்க ஸ்பெஷல் வேற. இது எங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ரகசியம். அல்லேலூயா. சொல்லுங்க, இது எங்களுக்கும் தேவனுக்குள்ள ஒண்ணு. ஒரு முடிவு என்னன்னா, இந்த தேய்பிறை எனக்கு வளர்பிறையா மாறணும். அல்லேலூயா, மாறணும். அதுதான், வேற எதுவுமே கிடையாது. மாறும். சொல்லுங்க, மாறும். நீ மாத்தணும்னு நினைக்க வேணாம், மாறும். எழுந்திருப்போம். என் ஜெபமெல்லாம் பலனாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெருமழை பொழிந்திடும் நேரமேது. என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும். மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர். நான் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் அதிகமாய் செய்திடுவார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூரண ஜீவன் நீ பராக்கிரமமே. ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூரண ஜீவன் நீ பராக்கிரமமே. ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். என் ஜெபமெல்லாம் பலனாக மாறும். சொல்லுங்க, பலனா மாறும். என் ஸ்பெஷல் டே. சொல்லுங்க, என் ஸ்பெஷல் டே. வேளாங்கண்ணில போன வாரம் இதை தான் பேசினேன், வலியுறுத்தினேன். போன செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கூட பாசங்கள்கிட்ட சொல்லி இதை தான் பேசுறேன். இந்த ஸ்பெஷல் டே. ஆமா, இது விசேஷம். நம்ம எப்போதும் ஜெபிக்கிற வேற, இந்த டே வேற. இந்த 40 நாள் என்னை தேவன் சீர்பொருந்த பண்ணுவார், என்னை ஸ்திரப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை நிலைநிறுத்துவார், என் மேல அசைவாடுவார். ஒரு பெரிய அசைவாடுதல் இருக்கும். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுங்க. உளுர்ந்த எலும்புகளை என்ன செய்யும்? உயிரடையும். பட்டு போன மரம் எல்லாம் அப்படியே வேர் துளிர்க்குமா. சொல்றாரு, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் எலும்பும் அது எலும்பும். சொல்லுங்க, அத போல நான் பட்ட மரமா நின்று நான் இன்னைக்கு என்ன பச்சை மரமா மாத்த போறார். சொல்லுங்க, என் பட்ட மரமா இருந்தா என்ன அவர் பச்சை மரமா மாத்த போறார். ஹல்லேலூயா. பச்சை புழு மிச்சம் வச்சத, வெட்டுக்கிளி மிச்சம் வச்சத, பச்சை கிளி மிச்சம் வச்சத, முசுக்கட்ட பூச்சி மிச்சம் வச்சத, அந்த பட்சித்த வருஷங்களின் நன்மையை எனக்கு திரும்ப அளிப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க.
ஆவியானவரே, ஆவியானவரே, அந்த நாட்கள்ல தேவையில்லாத அலைச்சல்கள் எங்களுக்கு இருக்கக்கூடாதுப்பா. தேவையில்லாத டிராவலிங் இருக்கக்கூடாது. உடல்நல பலவீனங்கள் ஏற்படக்கூடாது. சகோதரிமார்களுக்கு அந்த மாத பலவீனங்கள் அவங்கள ரொம்ப சேதப்படுத்திடக்கூடாது. ஜெபிக்க விடாம தடுத்துடக்கூடாது. கர்த்தாவே, அந்த நாட்களுக்கு வேண்டிய பலனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, சௌக்கியத்தை கொடுங்க. தேவையில்லாத அலைச்சல்களுக்கு விலக்கி வீட்டுக்குள்ளார சமாதானத்தை கட்டளையிடுங்க. வீட்டில் ஒரு சமாதானம் இருக்கணும். தேவையில்லாத வாய் தகராறுகள், சண்டைகள், தர்க்கங்கள்லாம் வரக்கூடாது. அந்த நாட்கள் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட நான் ஜெபம் பண்ணணும். உங்க பிரசனத்துல உட்கார்ந்து இருக்கணும், பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். என் வீட்டு வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடணும். பலன் தாங்கப்பா, பலன் தாங்கப்பா. என் முகத்துல ஒரு சோர்வு கூட வரக்கூடாது. அந்த நாட்கள்ல நான் ஜெபம் பண்ற நாட்கள்ல என் முகத்துல களைப்பை நான் பார்க்க கூடாது. களைப்பா, அவங்க பச்சை கறிகளை, காய்கறிகளை சாப்பிட்டு புஷ்டியும் பசுமையுமா இருந்தது போல இந்த 40 நாள் முடியும் போது நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். என்னிடத்துல இந்த ப்ரெஷர் நீங்கி இருக்கும், என்னிடத்துல இருக்க சுகர் நீங்கி இருக்கும், என் உடம்புல இருந்த கொலஸ்ட்ரால் நீங்கி இருக்கும், என் உடல்ல இருக்க தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் நீங்கி இருக்கும். நான் சுகமா இருப்பேன். நானோ கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிய மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். அப்படியே சொல்லி நாங்க ஜெபம் பண்றோம்ப்பா. நீங்க அப்படி செய்யறதுக்காய் நன்றி. எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு அனுப்புங்க. 40 நாள் கழிச்சு நாங்க மறுபடியும் இப்படி ஃபாஸ்டிங்ல கூடி வருவோம். அன்னைக்கு நன்றி சொல்லுவோம். எங்க தகப்பன் எங்களை தொட்டதை நன்றி சொல்லுவோம். எங்க தகப்பன் எங்களோடு பேசினதை நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை சொல்லி நன்றி சொல்லுவோம். அதிசயத்தை சொல்லி நன்றி சொல்லுவோம். இப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த உமன்ஸ் டேக்காக ஜெபிக்கிறோம். பெண்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பிறக்கிற பெண் குழந்தை முதற்கொண்டு முதிர் வயதான தாய் வரைக்கும் கர்த்தர் தாங்குவீராக, தப்புவிப்பீராக, ஏந்துவீராக, சுமப்பீராக. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண் குழந்தை முதற்கொண்டு வயதான தாய் வரைக்கும் உங்க கரத்துல வச்சுங்கப்பா. என்னென்ன மன உளைச்சல் இருக்கோ அதுல இருந்து டெலிவரன்ஸ் கொடுங்க. என்னென்ன சரீர உபாதைகள் இருக்கோ அதுல இருந்து சுகமாக்குங்க. என்னென்ன அச்சீவ்மெண்ட், ஒரு ஏக்கம், விருப்பம்லாம் இருக்கும், அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுங்க. அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தரலை உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். அப்படியே சொல்லி பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்க நாம மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. God bless you.